வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.4 ரெண்டாவது சம் பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + 14x + 49 இதை காரணிப்படுத்தணும். நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே டி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ மெத்தடுக்கு பேர் டி மெத்தடு. என்ன பண்ணுறோன்னா முதல்ல இருக்க x² கிழவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிறோம். அதாவது முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறோம். x² முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1ஐயும் லாஸ்ட் நம்பர் 49ஐயும் பெருக்கிறோம். 1ஐயும் 49ஐயும் பெருக்குன்னா 49. அதை டீயோட மேல் பகுதியில் எழுதிக்கிறோம். டீயோட மேல் பகுதியில் எழுதிக்கிறோம். திரும்ப எக்ஸோட கீழே நடுவில் இருக்க நம்பர் என்ன இருக்குது? 14 இருக்குது. +14. ஸோ அதை கீழே எழுதிக்கிறோம். +14 மேலே +49. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா 49ஓட காரணிகள் என்னென்னா வர்றதுன்னு பார்க்கணும். ஸோ 1ஐயும் 49ஐயும் பெருக்குனா 49, 7ஐயும் பெருக்குனா 49. வேறு எதுவுமே காரணிகள் வராது. சரியா? நமக்கு என்ன பண்ணணும்னா இங்கே 2 நம்பர் போடணும். 2 நம்பரை பெருக்குனா 49 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ +14 வரணும். அப்படி வரக்கூடிய நம்பரை நம்ம இந்த டீயோட 2 சைட்லையும் போடணும். ஸோ நமக்கு 7 பெருக்குனா 49 வருது. அதே டைம் 7 கூட்டினா 14 கிடைக்கும். ஸோ 2 சைடும் 7 போட்டுக்கிறோம். 2 சைடும் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஸோ +7ஐயும் பெருக்குனா 49. அதே மாதிரி +7ஐயும் கூட்டினா +14 கிடச்சிரும். சரியா? ஸோ நமக்கோட ஆன்சர் ஒன் சைடு 7 இருக்குது, இன்னொரு சைடு 7 இருக்குது. இந்த 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் இப்போ கொஸ்டினை சேஞ்ச் பண்ண போகிறோம். x² அப்படியே எழுதியாச்சு. இந்த 14 எப்படி பிரிச்சிருக்கோம்? 7 பிரிச்சிருக்கோம். ஸோ 7x + 7xன்னு எழுதிக்கிறோம். 14xக்கு பதிலாக 7x + 7xன்னு எழுதியாச்சு. கடைசி உள்ள 49ஐயும் அப்படியே போட்டாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்னா x² அப்படியே எழுதிட்டோம். 14x எப்படி மாற்றிருக்கோம்? 7 + 7ன்னு மாற்றிருக்கோம். ஸோ 7x 7xன்னு எழுதியாச்சு. கடைசி மாறிலி உறுப்பு 49 அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம சாதாரண காரணிப்படுத்தல் மாதிரி பொதுவாக என்ன இருக்கோ அதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லையும் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக எக்ஸை வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் எடுத்துகிட்டா இதில் மீதம் எவ்வளோ இருக்கும்? 2xலேருந்து 1x எடுத்துகிட்டா மிச்சம் 1x இருக்கும். 7xலேருந்து எக்ஸ் வெளியே தூக்கிட்டால் 7 மட்டும் இருக்கும். சரியா? ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ இந்த டேர்மில் என்னெல்லாம் பொதுவாக இருக்குது? இந்த டேர்மில் இங்கே 7 இருக்குது. 49 எப்படி எழுதலாம்? 7 × 7 எழுதிக்கலாமா? அப்போ இங்கேயும் ஒரு 7 இருக்குது, இங்கேயும் ஒரு 7 இருக்குது. பொதுவாக ஒரு 7 வெளியே தூக்கிடுறேன். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் வந்து 7 வெளியே எடுத்துகிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் 7 × 7 இருக்குது. அதில் ஒரு 7 எடுத்துகிட்டா மிச்சம் ஒரு 7 இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இங்கேயும் x + 7 இருக்குது, இங்கேயும் x + 7 இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு x + 7 வெளியே எடுத்துருவோம். x + 7 வெளியே எடுத்தால் மிச்சம் ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? x + 7 வெளியே போயிட்டுனா x மட்டும் இருக்குது. ரெண்டாவது டேர்மில் x + 7 வெளியே போயிட்டுனா 7 மட்டும் இருக்குது. +7. சரியா? இதுதான் நம்மளோட காரணிகள். கொஸ்டின் என்னது? x² + 14x + 49ஓட காரணிகள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட காரணிகள் x² + 14x + 49ஓட காரணிகள் என்னதெல்லாம்? x + 7 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 2வது சம் பார்க்கலாம். 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y² - 10y + 25ன்னு கொடுத்துருக்காங்க. y² - 10y + 25. இதே மாதிரி தான் டி மெத்தட் தான் போட போகிறோம். ஸோ டி மெத்தட் போட்டாச்சா? ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும். ஸோ y² கீழே 1 தான் இருக்குது, கடைசி நம்பர் 25 இருக்குது. 1ஐயும் 25ஐயும் பெருக்கினா 25 + 25. நடுவில் என்ன இருக்குது? -10 இருக்குது. ஸோ கீழே -10ன்னு எழுதிக்கிட்டோம். அதே தான் 2 நம்பரை பெருக்கினா 25 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ -10 வரணும். சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25ஓட காரணிகள் என்ன வரும்? 1 × 25 25 கிடைக்கும். 5 × 5 25 கிடைக்கும். சரியா? ஸோ 5 5 பெருக்கினா 25 வருது. 5 5 கூட்டினா 10 வருது. ஸோ உள்ளே போட்டுருவோம்.
5 5 5 5 பெருக்குனா 25, 5 5 கூட்டினா 10. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, -10 வரணும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம மைனஸ் எடுத்துக்கிறோம். ஸோ -5 பெருக்குனா +25 கிடச்சிரும். -5 கூட்டினா -10 கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போ கொஸ்டினை மாற்றிக்கிறோம். y² அப்படியே எழுதியாச்சு. -10y எப்படி மாற்றிட்டோம், -5 -5ன்னு மாற்றியாச்சு. இப்போ -5y 5y 10y -5y -5yன்னு எழுதிட்டோம். கடைசி டைம் +25 இருக்குது. ஸோ +25ஐயும் அப்படியே எழுதியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து காமனாக இருக்கிற டேமை வெளியே எடுத்துருவோம். இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஸோ ஒரு ஒய்யை வெளியே தூக்கிடுவோம். தூக்கிட்டா ஃபஸ்ட் டேர்மில் மிச்சம் இருக்கும் 2 ஒய்லேருந்து ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் ஒரு ஒய் மட்டும் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் 5yலேருந்து ஒரு ஒய்யை வெளியே தூக்கி வச்சப்போ -5 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் பாருங்கள். இந்த 2 டேர்மில் இங்கேயும் 5 இருக்குது. 25 எப்படி எழுதலாம், 5 × 5ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ பொதுவாக நான் ஒரு -5 வெளியே தூக்குறேன். -5 வெளியே தூக்கிட்டேன். ஸோ முதல் டேர்ம்லேருந்து -5 வெளியே போயிட்டுனா ஒய் மட்டும் இருக்குது. ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஒரு 5 போயிட்டுனா 5 மட்டும் இருக்குது. நான் ஆல்ரெடி மைனஸை தூக்குனதுனால இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். அடுத்து இங்கே இருக்குது ஒய் -5 இருக்குது, இங்கேயும் ஒய் -5 இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து ஒய் -5 காமனாக வெளியே எடுத்துருவோம். ஒய் -5 ரெண்டுலேயும் பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ முதல் டேர்மில் என்ன இருக்கும், மிச்சம் ஒய் -5 வெளியே போயிட்டுனா ஒய் மட்டும் இருக்குது. ரெண்டாவது டேர்மில் ஒய் -5 வெளியே போயிட்டுனா 5 மட்டும் இருக்குது. ஸோ கொஸ்டினோட காரணிகள் இது 2 மட்டும்தான். அப்போது y² -10y + 25ஓட காரணி என்னென்னலாம், y -5 ஹோல் ஸ்கொயர். 2 டேர்ம் வந்துருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். y -5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 3வது சம் பார்க்கலாம். 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, c² - 4c - 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது c² -4c - 12 இருக்குது. இங்கே c² கிலோ என்னவா இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1ஐயும் -12ஐயும் பெருக்கணும், என்ன கிடைக்கும், -12 வரும். ஸோ t போட்டுக்கிட்டோம். 1ஐயும் -12ஐயும் பெருக்கினா -12. நடுவில் என்ன டேர்ம் இருக்குது, -4 இருக்குது. ஸோ -4 கீழே போட்டாச்சு. ஸோ 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 4 வரணும். ஸோ 12ஓட காரணம் என்ன வரும், 1 × 12 12 கிடைக்கும், 2 × 6 12 கிடைக்கும், 3 × 4 12 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் பார்ப்போம். 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12 வருது. அதே டைம் 2லேருந்து 6 கழிச்சா 4 கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த டேம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். 2,6 தான் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12. ஆனால் என்ன இருக்குது, -12 இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு நம்பரில் மைனஸ் போட்டால் தான் 6ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது -12 கிடைக்கும். அதே டைமில் ஆன்சர் வந்து -4 வரணும். ஸோ 2 நம்பர்லேருந்து கழிக்கும் போது -4 வரணும். கழிக்கும் போது -4 வரணும்னா அப்போ பெரிய நம்பரில் மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ 2 6 கம்பேர் பண்ணும்போது 6 தான் பெரிய நம்பர். ஸோ 6ல் மைனஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். -6ஐயும் 2ஐயும் பெருக்கினா -12, -6 கூட 2 கூட்டினா -4. ஸோ 6 2 கரெக்டாக இருக்குது. எழுதிடலாமா, c² -4 எப்படி மாற்றுறோம், +2c, அது இந்த 2, அடுத்து -6c, 2c -6c, கடைசி -12 இருக்குது. அந்த -12 அப்படியே போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 2லேயுமே c காமனாக இருக்குது. ஸோ சியை பொதுவாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து c எடுத்துட்டா c² ஒரு c வெளியே வந்துட்டு, அப்போ மிச்சம் c மட்டும் இருக்கும். 2cலேருந்து c வெளியே வந்துட்டு, அப்போ 2 மட்டும் இருக்கும். இங்கேயும் 6 இருக்குது. 12 எழுதிக்கலாம், 6 × 2 எழுதிக்கலாமா, 12 6 × 2 எழுதிக்கலாம். ஸோ இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஸோ 2லேயும் -6 காமனாக வெளியே எடுத்துடுறேன். முதல்லேருந்து -6 வெளியே போயிட்டுனா c மட்டும் இருக்கும். ரெண்டாவதுலேருந்து -6 வெளியே போயிட்டுனா +2 மட்டும் இருக்கும். சரியா? அடுத்து எனக்கு இங்கேயும் c+2 இருக்குது, இங்கேயும் c+2 இருக்குது. ஸோ 2லேருந்து c+2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் இருக்கும், இங்கே c+2 போயிட்டுனா c மட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில். இங்கே c+2 போயிட்டுனா -6 மட்டும் இருக்குது. சரியா? அப்போ c² - 4c - 12ஓட காரணிகள் வந்து c+2 × c - 6 2 காரணிகள். அடுத்து 4வது சம் பார்ப்போம். 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, m² + m - 72. m² + m - 72. அதே t மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் m² கீழே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்க அர்த்தம். கடைசி நம்பர் 72 இருக்குது, -72 இருக்குது. ஸோ 1ஐயும் -72ஐயும் பெருக்குனா
-72. நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது, +1 இருக்குது. சரியா? ஸோ 2 நம்பரை பெருக்குனா 72 வரணும், கூட்டினால கழிச்சாலும் 1 வரணும். ஸோ 72 காரணம் என்னன்னா 1 72 பெருக்குனா 72 கிடைக்கும். 2 × 36 72 தான். 3 × 24 72 தான். அடுத்து 4 × 18 72 தான். 6 × 12 72 தான். 8 × 9 72. சரியா? நமக்கு என்ன வேணும்? 2 நம்பரை பெருக்குனா 72 வரணும், கூட்டினால கழிச்சால 1 வரணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 8ஐயும் 9ஐயும் பெருக்குனா 72 கிடைக்கும். அதே இது 8லேருந்து 1 கழிச்சா, ஸோ 8ஐயும் 9ஐயும் பெருக்குனா 72, 9லேருந்து 8 கழிச்சா 1 கிடச்சிரும். சரியா? அப்போது 8 9, 8ஐயும் 9ஐயும் பெருக்குனா 72. நமக்கு என்ன வரணும்? -72 வரணும். அப்போ ஏதோ ஒரு நம்பரில் மைனஸ் போடணும். அதே சமயத்தில் அதை கூட்டினால கழிச்சால +1 வரணும். ஸோ ப்ளஸ் வரணும்னா பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ சின்ன நம்பர்லாம் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ -8ஐயும் 9ஐயும் பெருக்குனா -72 கிடைக்கும். அதே சமயம் 9லேருந்து 8 கழிச்சா 1 கிடச்சிரும். ஸோ கொஷினை மாற்றிடலாமா? m² ப்ளஸ் இந்த ஒரு எம்மை எப்படி மாற்றி எழுதுறோம்னா -8m 9mனு எழுதிக்கிறோம். ஸோ 9m -8m -72. ஸோ இந்த ஒரு எம் எப்படி மாற்றிட்டோம்? 9m -8mனு மாற்றியாச்சு. இப்போ இந்த ரெண்டுலையும் பொதுவாக என்ன இருக்குது? இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது. ஸோ ரெண்டுலையும் பொதுவாக எம்மை வெளியே எடுத்துருவோம். ஸோ m²லேருந்து ஒரு m வெளியே வந்துட்டுனா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரே ஒரு m மட்டும் இருக்கும். ரெண்டாவது 9mலேருந்து ஒரு m வெளியே வந்துச்சுன்னா 9 மட்டும் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 8 இருக்குது, 72 எப்படி எழுதிடலாம்? 8 × 9ன்னு எழுதிடலாமா? 9 8 72 இந்த தான் இருக்குது. 8 × 9 72. ஸோ இங்கேயும் ஒரு 8 இருக்குது, இங்கேயும் ஒரு 8 இருக்குது. ஸோ -8 நான் பொதுவாக வெளியே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர்லேருந்து -8 வெளியே போயிட்டுனா மிச்சம் m மட்டும் இருக்கும். ரெண்டாவது நம்பர்லேருந்து -8 வெளியே போயிட்டுனா மிச்சம் ஒரு 9 மட்டும் இருக்கும், +9ன்னு இருக்கும். ஏன்னா -m வெளியே எடுத்துட்டோம். சரியா? ஸோ இங்கேயும் m+9 இருக்குது, இங்கேயும் m+9 இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து m+9 வெளியே எடுத்துரும். ஃபஸ்ட் நம்பர்லேருந்து m+9 வெளியே போயிட்டுனா மிச்சம் m மட்டும் இருக்குது. ரெண்டாவது நம்பர்லேருந்து m+9 வெளியே போயிட்டுனா மிச்சம் -8 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ m² + m -22 காரணி என்னன்னா m+9 ஒரு காரணி, m - 8ங்கிறது இன்னொரு காரணி. அடுத்து 5வது சம் என்னன்னு பார்ப்போம். 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x² -8x + 3. ஸோ இதையும் டி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? டி மெத்தடில் முதல் இருக்க நம்பரையும் கடைசி இருக்க நம்பரையும் பெருக்குவோம். முதல்ல இருக்க நம்பர் 4, கடைசி இருக்க நம்பர் 3. 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா +12 கிடைக்கும். நடுவில் என்ன இருக்குது? -8 இருக்குது. ஸோ -8 கீழே எழுதிக்கலாம். இப்போ 12 பார்க்கணும். எதெல்லாம் பெருக்குனா 12 வரும்? 1 × 12 12 தான். 2 × 6 12. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். 6 2 பெருக்குனா 12, 6 2 கூட்டினா 8 கிடச்சிரும். சரியா? அப்போ 6 2 எழுதிக்கிறோம். 6 2. ஸோ 6 2 12, 6 2 கூட்டினா 8 வரணும். சரியா? அப்போ -8 வரணும். அப்போ ரெண்டு சைடும் மைனஸ் போட்டுருவோம். இப்போ -6ஐயும் -2ஐயும் பெருக்குனா +12 கிடச்சிரும். -6ஐயும் -2ஐயும் கூட்டினா -8 கிடச்சிரும். சரியா? அப்போ எழுதிக்கலாம் 4x². ஸோ இந்த 8x எப்படி மாற்றுறோம்னா -2x -6xன்னு மாற்றுறோம். -2x -6x ப்ளஸ் கடைசியில் 3 அப்படியே எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ முதல் 2 இதிலேருந்து பொதுவாக என்ன இருக்கோ அதை எடுக்கலாம். ஸோ இங்கே 4 எப்படி எழுதலாம்? 4 2 × 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு x இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ 2லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துடுறேன். அது மாதிரி ஃபஸ்ட் டைம்லேருந்து ஒரு எக்ஸையும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இதில் ஒரு 2 வெளியே போய்ட்டு ஒரு எக்ஸும் வெளியே போய்ட்டு மிச்சம் ஃபஸ்ட் டைம்லேருந்து 2x காமன் எடுத்துகிட்டு அப்போ மீதி என்ன இருக்கும்? ஃபஸ்ட் இதில் 2 வெளியே வந்துட்டு மிச்சம் ஒரு 2 இருக்குது. x²லேருந்து ஒரு x வெளியே எடுத்ததுனால ஒரு x இருக்கும். சரியா? அப்போ 2x வெளியே உள்ளே இருக்கும். ஸோ 6லேருந்து ஒரு 3 வெளியே எடுத்தாச்சு, 3லேருந்து ஒரு 3 பொதுவாக எடுத்தாச்சு. இந்த 2 டைம்லேருந்து 3 -3 பொதுவாக எடுத்தாச்சு. ரெண்டாவது டைமில் வந்து 3 காமனாக எடுத்துட்டா என்ன இருக்கும்? ஃபஸ்ட் டைமில் ஒரு 2 இருக்குது, ஒரு x இருக்குது. இப்போ 2x மட்டும் இருக்குது. ரெண்டாவது டைமில் 3 வெளியே எடுத்ததுனால ஒன்றுமே இல்லை. ஸோ -3 வெளியே எடுத்ததுனால உள்ள -1 இருக்கும். -1. சரியா?
ஸோ இப்போ இங்கேயும் 2x மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் 2x மைனஸ் 1 இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து 2x மைனஸ் 1 வெளியே எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2x மைனஸ் 1 வெளியே போயிட்டா மிச்சம் என்ன இருக்கும், ஒரு 2x மட்டும் இருக்குது. ரெண்டாவது டைமில் 2x மைனஸ் 1 வெளியே போயிட்டா -3 மட்டும் இருக்குது. ஸோ கடைசி என்ன கிடச்சிட்டு 4x² மைனஸ் 8x ப்ளஸ் 3ஓட காரணி என்னலாம் 2x மைனஸ் 1ங்கிறது ஒரு காரணி, 2x மைனஸ் 3ங்கிறது இன்னொரு காரணி.